வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார்ச்சூன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார்ச்சூனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, நம்ம டேரெக்டாக டாபிக் குள்ளே போகலாம். முச்சங்கங்கள் பற்றி தான் இந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து எதுக்கு எங்கே வருதுன்னா, குரூப் 1 குரூப் 2 2A இருக்குல்ல டிஎன்பிஎஸ்சியில், அதில் யூனிட் 8ல் தமிழ் சமுதாய வரலாறுங்கிற டாபிக் கீழே 3 சங்கங்கள் பற்றி படிக்க வேண்டியதாக இருக்குது. சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர் யாருன்னா பாண்டியர்கள். தமிழை வளர்க்க பாடுபட்டவர்கள் வந்து சேர சோழ பாண்டியர்கள் மூவருமே தமிழை வளர்க்க பாடுபட்டவர்கள் தான். ஆனா சங்கம் வைத்து தமிழை வளர்த்த மன்னர்கள் யாருன்னா பாண்டிய மன்னர்கள் தான். சங்கம் என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சங்கம் என்னும் சொல்ல பயன்படுத்தியிருக்காரு. சங்கம் பற்றிய குறிப்பு முதலில் கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திருநாவுக்கரசர் எழுதிய தேவாரத்தில் உள்ளது. 7ஆம் நூற்றாண்டுல திருநாவுக்கரசர் எழுதிய தேவாரத்துல தான் வந்து சங்கம் பற்றிய குறிப்பு முதலில் நோட் பண்ணப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் முதற் சங்கம் பத்தி பார்ப்போமா. முதற் சங்கம் இதோட அமைவிடம் எங்கன்னா தென்மதுரையில இருக்கு. எந்த ஆற்றங்கரையோட நாகரிகத்தோட இந்த முதற் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டுச்சுன்னா பக்ருலி ஆற்றங்கரையோரம் இந்த முதற் சங்கம் வந்து தோன்றப்பட்டது. எத்தனை காலம் வந்து 4440 ஆண்டுகள் ஆகிச்சு. இதுல முதற் சங்கத்துல இருக்க மொத்த புலவர்களோட எண்ணிக்கை எவ்வளவுனா 4449 பேர். இது வந்து டோட்டல் புலவர்களோட எண்ணிக்கை. இதுல பாடல் பாடிய புலவர்கள் எத்தனை பேர்னா 549 பேர் தான் பாடல் பாடி இருக்காங்க. இந்த முதற் சங்கத்தை ஆதரித்த மன்னர்கள் யாருன்னா காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை மொத்தம் 89 மன்னர்கள் முதற் சங்கத்தை ஆதரிச்சிருக்காங்க. பாடல் இயற்றிய அரசர்கள் இதுல இந்த 89ல பாடல் இயற்றிய அரசர்கள் எத்தனை பேர்னா 7 பேர். நூல்கள் வந்து அகத்தியம், முதுநாரை, முதுகுருகு, பெரும்பரிபாடல், களரியாவிரை. முதற் சங்கத்தோட இலக்கண நூல் எதுனா அகத்தியம் தான் வந்து முதற் சங்கத்தோட இலக்கண நூல். இடைச்சங்கத்தை இடைக்காலம்னு சொல்லி கொடுத்துட்டேன். இடைச்சங்கம் இது எங்க அமைவிடம்னா கபடாபுரம். இது எந்த ஆற்றங்கரையோரம்னா குமரி ஆற்றங்கரை நாகரிக வளர்ச்சியோட டெவலப் ஆனதுதான் இடைச்சங்கம். காலம் வந்து 3700 ஆண்டுகள். ஆதரித்த மன்னர்கள் யாருன்னா வேண்டோர் செழியன் முதல் முடந்திரிமாறன் வரை மொத்தம் 57 மன்னர்கள் வந்து இந்த இடைச்சங்கத்தை ஆதரிச்சிருக்காங்க. பாடல் இயற்றிய அரசர்கள் வந்து 5 பேர். பாடல் இயற்றிய புலவர்கள் வந்து 59 பேர். மொத்த புலவர்களோட எண்ணிக்கை 3700 பேர். நூல்கள் வந்து களி, குருகு, வெண்டாளி, வியாழமலை, அகவல். இந்த இடைச்சங்கத்தோட இலக்கண நூல்கள் எதுனா அகத்தியம், தொல்காப்பியம், மாபுராணம், இசை நுணுக்கம், பூத புராணம். இந்த 5 தான் வந்து இடைச்சங்கத்தோட இலக்கண நூல்கள். முதற் சங்கத்தோட இலக்கண நூல் எது அகத்தியம். கடைச்சங்கத்தோட அமைவிடம் எங்கன்னா இன்றைய மதுரை, கரண்ட் மதுரை. எந்த ஆற்றங்கரையோரம்னா வைகை ஆற்றங்கரையோரம். ஆதரித்த அரசர்கள் யாருன்னா முடந்திரிமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை 49 மன்னர்கள் இந்த கடைச்சங்கத்தை ஆதரிச்சிருக்காங்க. காலம் வந்து 1850 ஆண்டுகள். பாடல் பாடிய மன்னர்கள் யாருன்னா 3 பேர் தான். மொத்த புலவர்கள் வந்து 49 பேர். பாட்டு பாடினவங்க 449 பேர். நூல்கள் வந்து நெடுந்தொகை 400, குறுந்தொகை 400, நற்றிணை 400, ஐங்குறு 100, பதிற்று 10 போன்ற நூல்கள். கடைச்சங்க காலத்தோட இலக்கண நூல்னா எதுனா அகத்தியமும் தொல்காப்பியமும். 3 சங்கங்களை ஆதரித்த மொத்த அரசர்களோட எண்ணிக்கை வந்து 197. 3 சங்கங்களை ஆதரித்த மொத்த புலவர்களோட எண்ணிக்கை எவ்வளோனா 8598 பேர் வந்து புலவர்கள். அரசர்கள் வந்து 197 பேர். மாத்திராதீங்க. முதல் இலக்கண நூல் எதுனா முத்தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம் என்று கூறலாம். முச்சங்கத்திற்கு கூறிய நூல் அகத்தியம்.
எப்பவுமே டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஓடிக்கொண்டு இருப்பது நேரம் அல்ல உங்கள் வாழ்க்கை. டைம் வேஸ்ட் பண்ணாம படிச்சுட்டே இருங்க. நமக்கு குரூப் 2க்கும் குரூப் 1க்கும் டைம் கம்மியா இருக்கு. இத ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா அனுப்புறேன். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.